அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். சில பேருக்கு என்னதான் காசு சேர்ந்தாலும் செ செலவு அதிகமாயிட்டே போகும். வருமானம் நல்லா சம்பாதிக்கிறாரு. ஆனா செலவு ஆயிட்டே போகுது. இதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொருத்தர் செலவே பண்றதில்ல. ஆனா அவருக்கு வருமானம் சேர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன கேள்வி? 2மே முக்கியமான கேள்வி. ஒருத்தர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, நான் சம்பாதிக்கிறேன். ஆனா செலவு அதிகமாயிட்டே போகுது. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் செலவே பண்றதில்ல. எனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. இப்போ 2 விதமான கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல எந்த லக்னமாக இருந்தாலும், லக்னத்துக்கு 2ஆம் இடம் வரவை சொல்லும். லக்னத்துக்கு 12ஆம் இடம் செலவை சொல்லும். சிம்பிளா ஒரு விஷயத்த மட்டும் பார்க்கலாம். அப்ப யாருடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல அதிகமா கிரகங்கள் இருந்து, 12ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லாம இருந்தா, அந்த ஜாதகருக்கு முழுக்க முழுக்க வருமானம் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல எந்த கிரகமே இல்ல. இன்னொருத்தருக்கு 2ஆம் இடத்திலும் எத்தன 2 கிரகங்கள் வந்தா 12ஆம் இடத்துலயும் 2 கிரகம் இருக்கு. அப்போ வர்ற வருமானம் வருது, வர்ற வருமானம் செலவழிஞ்சிருது அப்படின்னு ஒண்ணு. இன்னும் சில பேர் இருக்காங்க. வருமானம் வராது, ஆனா செலவாகிட்டு இருக்கும். அதுக்கு என்ன கேட்டகரி அப்படின்னா, இதே கேட்டகரி தான். 12ஆம் இடத்துல அதிகமா கிரகங்கள் இருந்து, 2ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லாம இருந்தா, அதிகமா செலவாயிட்டே இருக்கும். இத இப்படியே பார்த்தா போதுமா? இல்ல வேற ஏதாவது ரூல் இருக்கா அப்படின்னு கேட்டா, லக்னத்துக்கு பார்த்த மாரி லக்னாதிபதிக்கும் பார்க்கணும். அப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல அதிக கிரகங்கள் இருந்து, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லாம இருந்தா, இந்த ஜாதகருக்கு வருமானம் வரும்னு சொல்லியிருக்கு. அதே ஜாதகத்துல லக்னாதிபதிக்கு 2ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லாம, 12ஆம் இடத்துல அதிகமா கிரகங்கள் இருந்துச்சுன்னா, செலவு ஆயிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம லக்னத்துக்கும் பார்க்கணும், லக்னாதிபதிக்கும் பார்க்கணும். 2மே என்ன எஃபர்ட் காமிக்குதோ, அது 100% நடக்கும். இப்போ லக்னத்துக்கு 2, 12ல கிரகங்களே இல்ல. லக்னாதிபதிக்கு 2, 12ல கிரகங்களே இல்லைன்னா, அவருக்கு வருமானமும் இருக்காது, செலவும் இருக்காது. அவருக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாரு. அப்ப ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றதுக்கு லக்னத்துக்கும் பார்க்கணும், லக்னாதிபதிக்கும் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடம் வரவை சொல்லும், லக்னத்துக்கு 12ஆம் இடம் செலவை சொல்லும். இதே மாரி லக்னாதிபதிக்கு 2ஆம் இடம் வரவை சொல்லும், லக்னாதிபதிக்கு 12ஆம் இடம் செலவை சொல்லும். இப்போ லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் என்ன விஷயம் காட்டுகிறதோ, அந்த விஷயம் 100% நடக்கும். அப்போ ஒரு இதுல பிளஸ்ல இன்னொருல மைனஸ் வந்தா, அது மைனஸ் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு விஷயத்த பொத்தாம் பொதுவா கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. எல்லா வகையிலையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டுத்தான் நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமும் கூட. இத தவிர இன்னொரு மெத்தட்லயும் பார்க்கலாம். அது எப்படின்னா, காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் மேசத்துக்கு. அப்ப மேசத்துக்கு 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தா பாருங்க. மேசத்துக்கு 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கான்னு பாருங்க. அப்ப காலபுருஷன பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஆக எந்த வகையில பார்த்தாலும் பலன் மாறாமல் தான் வரும். எனவே உங்க ஜாதகத்துல 2ஆம் இடத்துல அதிக கிரகங்கள் இருக்கா? 12ஆம் இடத்துல அதிக கிரகங்கள் இருக்கா? அத பொறுத்து தான் உங்களுக்கு சேமிப்பா, செலவா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். இப்படி இருந்தா எல்லாருக்கும் அப்படியே நடக்கும்னுலாம் சொல்ல முடியாது. அந்த 2ஆம் இடத்த எந்த கிரகம் பாக்குது, 12ஆம் இடத்த எந்த கிரகம் பாக்குது, இத பொறுத்துலாம் பலன்கள் மாறுபடும். இப்ப சொல்றது இந்த விதியை மட்டும் தான் விளக்குறமே தவிர, ஒரு தனி ஜாதகத்துக்கு உண்டான பலன் கிடையாது. அப்ப பொதுவான விதிகள கேட்டுக்கங்க. ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளை பொறுத்து டோட்டலா பலன்கள் மாறுறதுனால, எதையுமே அப்படியே ஸ்டாண்டர்டா எடுத்துக்காதீங்க. விதிகள மட்டும் கேட்டுக்கங்க. விளக்கங்கள் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல நீங்களா பொருத்தி பார்த்து இப்படி வருது, அப்படி வருது நீங்களா முடிவு பண்ணிக்க வேண்டாம். நான் சொல்றது உங்க ஜாதகத்துக்கு உண்டான பலன் கிடையாது. பொதுவான தகவல் தான். உங்களுக்கு என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத உங்க ஜாதகமே தீர்மானிக்கும். நன்றி நேயர்களே! மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.